வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 26 ஃபீட் கிராஸ் 49 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 26க்கு 49 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டோடைய வரைபடம் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த பக்கமாக இருக்குது. இந்த வீட்டோடைய மெயின் வாசலும் நமக்கு இந்த பக்கமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். இதில் இந்த வீட்டோட அளவை நான் கொடுத்துருக்குறேன். அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கிழக்கு மேற்காக 26 அடி இருக்குது. தென் வடக்கு தெற்காக 49 அடி இருக்குது. நார்த்து சவுத்து சைஸ் நமக்கு 49 ஃபீட். சரி, இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். 13 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்குது. இந்த மெயின் டோருடைய சைஸ் 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர். இந்த மெயின் டோர் வழியாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் சைஸில் ஒரு லிவிங் ஹால் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சேர்ஸ், டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாம் காட்டியிருக்கிறோம். தென் இந்த ஹால்லையே சவுத் சைடு டைனிங் ஹாலும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் மட்டுமே மொத்தம் 3 விண்டோஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 1, 2, 3. இந்த 3 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப் விண்டோ. இந்த 3 விண்டோஸ் வரிசையாக இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் வித் சன்சைடோடு. தென் அக்னி மூலையில் ஒரு கிச்சன் 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. இந்த கிச்சன் ஸ்லாப் கிழக்கு பக்கம் இருந்து சமைக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் இந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்டவ், சிங்க் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத நாம் மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த கிச்சனில் மொத்தம் 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 கிச்சன் விண்டோவையும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு தனியாக டோர் எதுவுமே கிடையாது, ஓப்பன் டோராக இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். தென் இதில் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் காட்டியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமில் 2 விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோவும் சன்சைடோடு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த பக்கமாக இருக்குது. 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸு 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த டோர் இருக்குது. இந்த பெட்ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டோரோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த டோரு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் செகண்டு இன்னொரு ஒரு பெட்ரூம் இந்த டைனிங் ஹாலுக்கு ரைட் சைடு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். இதில் ஒரே ஒரு விண்டோ இந்த பக்கமாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த விண்டோவுடைய சைஸும் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோ சன்சைடோடு நாம் டிசைன் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸும் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த டோரும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப் இருக்குது. இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் அப்படி ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு இந்த பக்கமாக இன்னொரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இதோடைய சைஸு 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோ நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூமும் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸுமே ஆஸ் யூஸ்வலாக நாம் மற்ற 2 பெட்ரூமுக்குமே போட்ட அதே அளவில் தான் இந்த விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது இந்த இடத்துல நாம கொஞ்சம் கேப் போட்டிருக்கிறோம். இந்த பெட்ரூம் ஏன் இந்த சைடு தள்ளி போடலை, கார்னர் கொண்டு வரல,
பொதுவாக வந்து கன்னிமுனை அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு அடப்பாக தானே இருக்கணும், அந்த இடத்துல வந்து ஓப்பன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து இந்த வாலுக்கு இந்த பக்கமாக நம்ம வந்து செவரை வந்து கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவங்களுடைய லேண்டு வந்து இதோட முடியுது. இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது இந்த சேஃப்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே, அதாவது பக்கத்து மனக்காரங்களுக்குள்ளது வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த வால்ல இருந்து இதுக்கப்புறமா ஒரு 2 அடி தான் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே அடுத்த மனக்காரங்களுக்குள்ளது. ஸோ அதனால நம்மளால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து இந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருக்கு, அதனால நம்ம வந்து அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. தென் இந்த இடம் வந்து இவங்களுக்குள்ள தான். இதுக்கு அப்புறமா தான் இதுக்கு இந்த பக்கம் தான் நமக்கு வந்து வேற மனை இருக்கு. அதனால இந்த இடம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு நாம இந்த வாலை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த பெட்ரூம்க்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறத நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஹவுஸ் பிளான்ல இருக்கக்கூடிய வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலா 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 26 feet கிராஸ் 49 feet இஸ் ஈக்குவல் டு 1274 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து ஓவராலாக வருது. ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏரியா வந்து மைனஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்த ஹவுஸ் இருக்கக்கூடிய லேண்டோட ஏரியா வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 1206 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம வந்து அப்ராக்சிமேட்டா 20 lakhsல இருந்து 22 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் 2D and 3Dல நாம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.